முத்துவேல் ஐசியூல இருக்காங்க. வடிவு டாக்டர் கிட்ட, டாக்டர் என் வீட்டுக்காரருக்கு ஒண்ணும் இல்லையே, கண்ணை திறந்துட்டாரா, நான் உள்ள போய் பாக்கலாமா டாக்டர்னு கேக்குறாங்க. டாக்டர் அதுக்கு கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, அவருக்கு ஏற்கனவே ஏதோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்திருக்கு போல, அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சக்திவேல் அதுக்கு எனக்கு குடலுக்கு ஆபரேஷன் இப்பதான் சார் நடந்தது அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. டாக்டர் உடனே இல்ல, அவரோட ரிப்போர்ட்ஸ்ல அப்படி சொல்லல, அது மட்டும் இல்லாம இப்ப அவருக்கு வந்திருக்கிறது சாதாரண மயக்கம் இல்ல, ஏதோ ஒரு பெரிய அதிர்ச்சியாலும் கடுமையான அடி காரணமா தான் இந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு. 24 ஹவர்ஸ்க்கு நாங்க எதுவும் சொல்ல முடியாது. குமார் அதுக்கு கேட்டீங்களாப்பா, டாக்டர் வாயாலே சொல்லிட்டார்ல, பெரியப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னீங்களே, அந்த கதிர் பையர் தான் பெரியப்பாவை மிரட்டி ரகசியமா எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கான். நான் அங்க போகும்போது பெரியப்பாவை கழுத்து புடிச்சு கீழே தள்ளி விட்டு நெஞ்சு மேலேயே மிதிக்க போனாம்பாம அப்படின்னு குமார் சொல்றான். வடிவதுக்கு என்னடா குமார் சொல்ற, நம்ம கதிரா அப்படி பண்ணா அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுடாங்கிறாங்க. குமார் அதுக்கு பெரியம்மா, நீங்க இன்னும் இந்த பாண்டியன் குடும்பத்து பார்த்த நாடகத்தை நம்பிட்டு இருக்கீங்களா? அந்த கதிர ஒரு ஃப்ராடு, பெரியப்பா வச்சு சொத்து மொத்தத்தையும் தன் பேருக்கு மாத்த பிளான் பண்ணிருக்கான். பெரியப்பா மாட்டேன்னு சொன்னதும் கொலை பண்ண பாத்திருக்கான். அவன் மட்டும் 5 நிமிஷம் லேட்டா போயிருந்தா என் பெரியப்பாவோட குணத்தை தான் நம்ம பாத்திருப்போம் அப்படிங்கிறான். சக்திவேல் ஆத்திரமா, இன்ஸ்பெக்டர் சார், இனிமேல் நான் அமைதியா இருக்க மாட்டேன். அந்த பாண்டியன் குடும்பத்து திமிரையும் கதிரோட ஃப்ராடு வேலையும் இன்னைக்கு தோலுரிக்க போறேன். என் அண்ணன் உசுருக்கே கை வச்சு அந்த கதிரை இன்னைக்கு உள்ள தள்ளியே தீரணும், உடனே கேஸ் எழுதுங்க சார்ங்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அதுக்கு சரிங்க சக்திவேல், குமார் சொல்றதை வச்சு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணுவோம், முயற்சி FIR போடுறேன், நீங்க இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்கன்னு சொல்றாங்க. பாண்டிய வீட்டுக்கு போலீஸ் ஜீப் வருது. என்ன கதிர, இன்ஸ்பெக்டர் சார் எல்லாம் வந்திருக்காங்க, இத்தனை போலீஸோட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு சொன்னா நல்லா இருக்குங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அதுக்கு உங்க சின்ன மகன் கதிர் மேல கொலை முயற்சி வழக்கு பதிவாயிருக்கு பாண்டியன், முத்துவேலோட தம்பி சக்திவேலும் மகன் குமாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, கதிரை நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்னு சொல்றாங்க. கோமதி அதுக்கு ஐயோ என்ன சார் பேசுறீங்க, என் புள்ள கதிர் கொலை பண்ண பார்த்தானா, அவன் எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காதான் சார், அவங்க மாமாவை தன் பெத்த அப்பாவை விட ஒரு படி மேல வச்சு பாக்குவேன் சார், அவன் அவங்க வீட்டுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஓடி ஓடி நின்னவன், அவன் எப்படித்தான் தள்ளி விடுவான், யாரோ வேணும்னே பழி வாங்குறாங்க சார் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. இந்தளவு முன்ன வந்து ஆமா சார், குமாருக்கும் எங்களுக்கு ஏற்கனவே சின்ன சின்ன சண்டைகள் இருக்கு, அதனால வேணும்னே எங்க தம்பி மேல பழி போடுறாங்க, நீங்க தீர விசாரிக்காம எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? இன்ஸ்பெக்டர் அதுக்கு நாங்க சும்மா வரலமா, முத்துவேலோட தம்பி பையன் குமார் தான் அங்க நேரடி சாட்சி, கதிர் முத்துவேல ஒரு பாலடைஞ்ச காட்டுப்பகுதிக்கு கூட்டிட்டு போய் சொத்து விஷயமா மிரட்டி கீழே தள்ளி விட்டதா சொல்றான். இப்ப முத்துவேல் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஐசியூல இருக்கார். கதிர் உன் சட்டைய பாரு, ஏன் கிழிஞ்சிருக்கு, பதில் சொல்லுங்கிறாங்க. பாண்டியன் கதிரோட சட்டையை பார்த்துட்டு கதிர் என்னடா நடக்குதுங்க, வாய் தொண்டு சொல்லுடா, நீ உண்மையிலேயே முத்துவேல் அடிச்சியா, உன் சட்டையை ஏன்டா கிழிஞ்சிருக்கு, நீ எதுக்குடா அங்க போன? கதிர் அதுக்கு அப்பா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா, மாமாவுக்கு உடம்புக்கு என்னன்னு சொல்ல வராங்க. இன்ஸ்பெக்டர் உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம், கதிர் வண்டியில ஏறுன்னு போலீஸ்காரங்க கதிரோட கையை புடிச்சு இழுத்து ஜீப்ல ஏத்துறாங்க. கோமதி கதிரன்னு அழுதுகிட்டே பின்னாடி ஓடுறாங்க. இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல கதிர்கிட்ட உண்மையை சொல்லுங்க கதிர், உங்க வயசு என்ன, அவரோட சட்டை காலரை புடிச்சு இழுக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும், குமார் உடம்புலயும் காயம் இருக்கு, அப்ப நீங்க 2 பேரும் அங்க அடிதடியில இறங்கி இருக்கீங்க, எதுக்காக முத்துவேல் அங்க கூட்டிட்டு போனீங்க? அதில் அதுக்கு சார் புண்ணியமா போகும் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, நான் எங்க மாமாவை தள்ளி விடவே இல்ல, குமார் தான் அங்க வந்து தேவையில்லாம சண்டை போட்டான், நம்ம மாமாவோட கையை புடிச்சு இழுத்து ரகலை பண்ணான், மாமாவை அவன் தான் சார் தள்ளி விட்டான். ஓஹோ, புது கதையா இருக்கு, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அது அவரோட தம்பி சக்திவேல் கிட்டயோ இல்ல அந்த குமார் கிட்டயே சொல்லிருக்கணும், அதை விடுத்து உங்ககிட்ட ஏன் சொல்லணும், நீ ஏன் அவரை யாருக்கு தெரியாம ரகசியமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், நீ சொல்றது எல்லாமே உன்னை காப்பாத்திக்க நீயே ஜோடிச்சு சொன்ன பொய் கதை மாதிரி இருக்குது. கதிர் அதுக்கு இல்ல சார், மாமா வீட்டுல யாரும் பயப்படக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தார் சார், நம்புங்க சார் அப்படிங்கிறான். முப்பிட்டு அப்படியா, அப்ப அந்த டாக்டர் கிட்டயே இல்ல முத்துவேல் கிட்டயே இதற்கான ஆதாரத்தை காட்டு. ஆனா இப்பதைக்கு முத்துவேல் மயக்கத்துல இருக்காரு, பேச முடியாது, அங்க நடந்த சண்டைக்கு குமார் தான் சாட்சி, உனக்கு பெயில் கிடைக்காது கதிர், இன்னைக்கு நீ நைட் லாக்அப்ல தான் இருக்கணும்னு சொல்றாங்க.